ஹலோ கைஸ், வெல்கம் டு த நேதாஜி கட். அண்ட் கிரிக்கெட்டில் ஸ்டாட்ஸ் வேணும் அண்ட் நேதாஜி கட்டில் அது கூட சேர்த்து கொஞ்சம் லாஜிக்கும் வேணும். அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் இப்போ நம்ம பேச போகிறது சிஎஸ்கே அகைன்ஸ்ட் பிபிகேஎஸ் ப்ரீ மேட்ச் பில்டப். இந்த ப்ரீ மேட்ச் பில்டப்பில் பார்த்தீங்கன்னா 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். இந்த 4 செக்மெண்ட்லேயும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன் நடக்கும். அது ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போகும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த செக்மெண்ட் நம்ம என்ன பேச போறோம்னா 2 பாயிண்ட் தான், விச் இஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ்குள்ள நடக்கிற டிஸ்கஷன். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான். ஸோ எனக்கு என்ன எப்படி தோணுதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டாக நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தப்போ ஆர்சிபி மற்ற ஃபேன்ஸ் எல்லாத்தையும் கலாய்க்கிறதுக்காக நம்ம 49 ஆல் அவுட்னு சொல்லி அவங்கள கலாய்ச்சது. அண்ட் எம்ஐ ஃபேன்ஸ் சொன்னது என்ன வேணா இருக்கட்டும், நவ் தே ஆர் வின்னிங், நாம் இல்லை, ஓகேவா? நம்ம வி ஆர் இன் த டவுன்ஃபால். அண்ட் கம்பேக் பண்ணுறோமா இல்லையாங்கிறது தான் கொஷின். கம்பேக் பண்ணிட்டோம்னா இட் இஸ் சூப்பர், நான் இல்லைன்னே சொல்லுவேன், எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கம்பேக் பண்ணலன்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோங்கிறது மட்டும்தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம அந்த காலத்தில் நாங்கள் இது வச்சுருந்தோம் 2010 என் தலையும் அப்பவே அப்படின்னோம்னா, 2010 ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இன்னும் 2 வருஷத்தில் அந்த குழந்தை எலெக்ஷனில் ஓட்டு போட ஆரம்பிக்கும். ஸோ அப்படிங்கும் போது அந்த காலத்துலன்னு பேசிகிட்டு இருந்தோம், அந்த டீம் மியூசியத்தில் இருக்குன்னு அர்த்தம், அந்த டீம் இப்போது விளையாடுறதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம டீம் விளையாடுதா இல்லை மியூசியமில் இருக்கா அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண போகிறது நம்ம பேசுகிற வேர்ட்ஸ் தான். ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன் எனக்கு அது ஒரு மாதிரி தோணுச்சு, இல்லை உங்களுக்கு அது வேறு மாதிரி தோணுச்சுன்னா ஜஸ்ட் புட் இன் இந்த கமெண்ட்ஸ் அண்ட் ஏன்னு சொல்லுங்கள், லெட்ஸ் டிஸ்கஸ், அவ்வளோதான். அண்ட் இன்னொரு விஷயம், செகண்ட் பாயிண்ட்டை நான் சொல்ல வந்தது என்னென்னா, போன வருஷம் 2025 டெவான் கான்வி விளையாடணும்னு சொல்லிட்டு கண்டா வர சொல்லுங்கன்னு ஒரு பாட்டை போட்டு இன்ஸ்டா, யூடியூப் எல்லாத்துலேயும் எடிட் போட்டுட்டணும். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்த உடனே தோனிக்கு கண்டா வர சொல்லுங்க பாட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம தோத்தோம், பிளேயிங் லெவலில் மிஸ்டேக், எல்லாம் ஃபைன், கிரிட்டிசைஸ் பண்ணோம். ஆனால் நம்ம பிளேயர்ஸை நாம தான் பேக் பண்ணணும், கரெக்டாக? ஏன்னா நம்ம முன்ன பார்த்ததுலேருந்து ஆதி காலத்துலேருந்தே அந்த டீம் எப்படி விளையாண்டுட்டு இருந்துச்சு நமக்கு தெரியும். அண்ட் இப்போ இருக்க பிளேயர்ஸ் எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படி வச்சு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். பேக்கும் பண்ணணும், அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு அவங்க எது பண்ணாலும் கரெக்டுன்னு சொல்கிறதும் தப்பு தான், அதேமாதிரி பேக் பண்ணாமல் அந்த டீமை கழுவி ஊற்றுறதும் தப்பு தான். ஜெயிக்கும் போது மட்டும் கூட இருக்கிறது பேர் ஃபேன்ஸ் கிடையாது. That is also a point. And now get into the segment 2, அதாவது கம்ப்ளீட்டா ப்ரீ-மேட்ச் ரிவ்யூ உள்ள போலாம். Now the segment 2 is ஆஹா அனலைசிஸ். அது என்ன ஆஹா அனலைசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 செக்மெண்ட்டுமே பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். பேட்டிங், பவுலிங் அண்ட் தென் ஃபீல்டிங். ஸோ இங்கே பிளேயிங் 11 எல்லாத்த பற்றியும் பேசுவோம். அண்ட் தென் யார் யார் நாளைக்கு விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அண்ட் எந்த மாதிரியான ஸ்குவாட் ப்ரிப்பரேஷன் த டீம் வில் ஹேவ் அப்படிங்கிறத பற்றியும் பேசுவோம். அண்ட் ஆஸ் ஆஃப் நோ இந்த பேப்பர் ஃபர்ஸ்ட் மேட்ச் வச்சு பார்க்கும்போது பவுலிங் சைட் சிஎஸ்கேக்கு ரொம்ப வீக்னஸ். அண்ட் ஆல்சோ நம்மளால் அது குறை சொல்லவும் முடியாது, ஏன்னா நம்ம டார்கெட் நம்ம செட் பண்ணதே ரொம்ப கம்மி. அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது ஒரு பவுலர் அவங்க கிட்ட பாலை கொடுத்து போடுனாங்கன்னா இது எப்படா சேஸ் பண்ணுறதுன்ற மாதிரி தான் இருக்கும். அது அந்த மாதிரியான ஒரு பேட்டிங் லைனப்போட. ஸோ பவுலிங் லைனப்பை நம்ம இன்னும் கம்ப்ளீட்டாகவே டெஸ்ட் பண்ணலன்னு தான் நான் சொல்ல வரேன். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் சொல்லவே தேவையில்லை, அவங்க பவுலிங் லைனப் பயங்கரமாக இருக்குது. இன்ஃபேக்ட் அதில் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் கூப்பர் கானலி பவுலிங்கும் போடலை. அண்ட் அலாங் வித் தட் ஹர்ப்ரீத் பிரார் பிளேயிங் லெவல்லையும் இல்லை. யாரெல்லாம் அவங்க பவுலிங்கில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னா, நம்பர் 1 ஹர்ஷ்தீப் சிங், மார்க்கோ யான்சன், வைஷாக் விஜயகுமார் அண்ட் தென் யுஸ்வேந்திர சஹல். இதை தாண்டி கூப்பர் கானலி பவுலிங் போடலை, நான் சொன்ன மாதிரி கூப்பர் கானலிக்கும் பவுலிங் போட தெரியும். அண்ட் ஆல்சோ ஹர்ப்ரீத் பிரார் நாளைக்கு விளையாடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது ஏன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே அவங்க சீனியர் பிளேயர்ஸாக அவங்க திங்க் பண்ணுற மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், ஸ்ரேயாஸ் ஐயர் நிறைய பேர் அதிகமாக விளையாடல. ஐ மீன் அந்தளவுக்கு இம்பாக்டை கொடுக்கல. என்னோட கெஸ் என்னன்னா, நாளைக்கு மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் இறக்காம அவங்க ஹர்ப்ரீத் பிராரோட போக சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ஹி இஸ் அ சாலிட் பேட்டர் ஆஸ் வெல். அவர் பவுலர் மட்டும் கிடையாது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அலாங் வித் தட் ஹி ஹேஸ் சூப்பர் ட்ராக் ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். அண்ட் அவர் மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் அவர் மட்டும் கிடையாது, ஹர்ஷ்தீப் சிங்குமே இருக்கு. ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் டொமஸ்டிக்ல ருத்ராஜ் கெய்க்வாடை நிறையவே டாமினேட் பண்ணியிருக்காரு, நீங்க பார்க்கலாம். அண்ட் ஹர்ப்ரீத் பிரார் அகைன்ஸ்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும் தானான்னு கேட்டால் அதுவும் இல்லை, சிவம் டூபேக்கு அகைன்ஸ்டும் ஹி இஸ் வெரி பவர்ஃபுல். ஸோ அந்த லாஜிக்கில் ரிக்கி பாண்டிங் டெஃபினட்டாக அந்த சான்ஸ் எடுப்பாருன்னு என்னோட கெஸ். அண்ட் இதுக்கு அடுத்து இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிகாஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு டொமஸ்டிக் சீசனில் ஒரு பால் ஹர்ஷ்தீப் சிங் போடுவார், ருத்ராஜ் கெய்க்வாட் வாஸ் இன் பேட்டிங். அப்போது அவரோட ஸ்டெம்ஸு பறக்கும், அந்த பாலே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் இஸ் ஆல்வேஸ் அ த்ரெட் அகைன்ஸ்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். பிகாஸ் இது இப்போ மட்டும் இல்லை, ப்ரீவியஸ் சீசன்ஸ்லேயும் சரி, அதுக்கு முன்னாடியே சரி, ஐ மீன் 2024 பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், ஹர்ஷ்தீப் சிங் இயர்லி விக்கெட்ஸை சிஎஸ்கேல எடுப்பார். அண்ட் இது ஒரு டெம்ப்ளேட்டாகவே இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்லேயே இயர்லி விக்கெட்ஸ் நிறைய நம்ம சிஎஸ்கே இழந்துடும். பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அந்த ஒரு விஷயத்தை மாற்றினது போன வருஷம் சாட்னர். ஆனால் அதை பற்றி இப்போ பேச மாட்டோம், நம்ம அதுக்கடுத்து போகலாம். ஏன்னா இந்த இயர்லி விக்கெட்ஸ் இறக்கும் போதே நம்ம இந்த சிஎஸ்கே டீம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தோம், இந்த மேட்ச் ஸ்ட்ரகிள் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. அண்ட் ஆல்சோ கிடைச்ச சோர்ஸ் படி
ஆஸ் ஆஃப் நோ சிஎஸ்கே ஒரு பயங்கரமான ஒரு பாட்டா விக்கெட்டை ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது பேட்டிங் இஸ் கோயிங் டு பி அ கீ ஃபார் சிஎஸ்கே. ஏன்னா பவுலிங் நம்மக்கிட்ட இல்லைங்கும் போது எந்த பவுலர் ஒரு எக்கனாமிக்கலாக பிஹேவ் பண்ணுறாரோ அந்த பவுலிங்ஸ் டைமில் அவரு தான் கோயிங் டு பி மேட்ச் வின்னர் நாளைக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுது நம்ம சைடில் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா வெதர் இட் இஸ் நூர் அகமத் ஆர் இஸ் அகில் ஹுசைன், இட் இஸ் கோயிங் டு பி ப்ராப்பர் மேட்ச் அப் வி ஆர் கோயிங் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் ஆல்சோ இது என்னோட தாட், பிகாஸ் நூர் அகமது வந்து அசோசியேட் நேஷன்ஸே அவரோட ஓவர் அடித்தாங்க. அதாவது தப்பாக சொல்லலை, அவருடைய பவுலிங்கை ரீட் பண்ணிட்டாங்க. ஈவன் அதை நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே கூட பார்க்கலாம் அகைன்ஸ்ட் ஆர்ஆர். ஸோ அதனால என்னோட தாட் என்னன்னா, ராகுல் சார் ஆர் ஸ்ரேயஸ் கோபால் வை நாட் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வருது. ஏன்னா அவங்க பவுலிங்கில் இருந்தாங்கன்னா இட் வில் பி ஆடட் ஸ்ட்ரென்த் ஃபார் த ஸ்பின்னிங் சைட். அண்ட் அலாங் வித் தட் எப்பயுமே சேப்பாக்கில் வந்து யார் கன்சிமிட்றாங்களோ அவங்க தான் முதல்ல தோப்பாங்க அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கும். ஏன்னா ஸ்பின்னிங் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணும். ஆனால் இப்போது ஸ்பின்னர்ஸ்க்கு அவ்வளோ சப்போர்ட் இல்லைன்ற பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா எப்படி இது ஒர்க் ஆக போகுது தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும், யுஸ்வேந்திர சஹல் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த பிச் அவ்வளோ அசஸ் பண்ணலை, பட் ஸ்டில் ஹி இஸ் அ மேட்ச் வின்னர். அதனால யுஸ்வேந்திர சஹல் அகைன்ஸ்ட், அதனால மட்டும் இல்லை, யுஸ்வேந்திர சஹல் அகைன்ஸ்ட் சிவம் டுபே இஸ் அப்சல்யூட் த்ரெட். பிகாஸ் இது வரைக்கும் 20 பால் யுஸ்வேந்திர சஹலோட சிவம் டுபே ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதில் வெறும் 15 ரன் தான் சிவம் டுபே அடிச்சிருக்காரு. ஸோ அதுலேயே ஒரு மேட்ச் அப் பயங்கரமாக இருக்க போகுது. அண்ட் அலாங் வித் தட் இந்த பேட்டிங் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டீம், ஐ மீன் பஞ்சாப் கிங்ஸ், ஒரு ப்ராப்பர் ஸ்டேபிள் பேட்டிங் ஆர்டர் இருக்குது. அதாவது பிரப்சிம்ரன் சிங்லேருந்து கூப்பர் கார்னலி, ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், அந்த மாதிரி லிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது ஸ்ட்ராங்காக. சிஎஸ்கேக்கும் அதுக்கு சாதிச்சதில்லை, பயங்கரமான ஒரு பேட்டிங் லைனப். ஆனால் இங்கே ஸ்கோரை எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த அளவுக்கு அந்த டீம் அந்த இயர்லி ஸ்பிங்கை அசிஸ்ட் பண்ணுறாங்களோ, வெதர் இட் இஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஆர் எல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ், அந்த டீமுக்கு இது கோயிங் டு பி அ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்க போகுது. அலாங் வித் தட் இதில் என்னோட ஒரு விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஒரு பிளேயிங் லெவனில் ஒரு சொதப்பல் இருந்துச்சு. அதை நான் நம்மளோட ஷார்ட்ஸ்லாம் கூட சொல்லியிருந்தேன், அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். பட் அதே மிஸ்டேக் இதில் கமிட் பண்ணாங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் அ பிரில்லியன்ட் கேப்டன் அண்ட் ஹீ வில் டெஃபினெட்லி நம்மளை கழட்டி கையில் கொடுத்துருவார். அதனால் பிளேயிங் லெவன் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கிளவராக நம்ம திங்க் பண்ணணும். அது ருத்ராஜ் கெய்க்வாட் பண்ணுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஆல்சோ எனக்கு என்னமோ தோன்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பிளேயிங் லெவன் வந்து 4 ஓவர்சீஸ் வைக்கணும்னு அவசியமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் நம்ம டீமில் இப்போதைக்கு 4 ஓவர்சீஸ் தேவையும் இல்லை. ஏன்னா அதை விட இந்தியன் லைனப் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் பிரசாந்த் வீர் நம்ம ஜடேஜாக்காக தான் எடுத்தோம், ஆனால் அவர் ஆடலை. ஃபைன், ரீசன்ஸ் இருக்குது. பிகாஸ் அவரோட பவுலிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இல்லை, பேட்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நம்ம அவர் எடுக்க வேணாம், கார்த்திக் சர்மா கொண்டு வரணும்னாங்க. தட்ஸ் அப்சல்யூட்லி ட்ரூ, அக்செப்டபிள். இந்த பிளேயிங் லெவனில் நம்ம ராமகிருஷ்ணா கோஷை உள்ளே கொண்டு வரதுக்கான சான்ஸே எடுக்கலாம். பிகாஸ் ஐ பர்சனலி ஃபீல் ஹீ இஸ் அ எக்ஸ் ஃபேக்டர் இன் சிஎஸ்கே அண்ட் ஹீ கேன் பி அ கேம் சேஞ்சர் ஆஸ் வெல். அண்ட் சிஎஸ்கே இந்த வருஷம் ராமகிருஷ்ணா கோஷை மிஸ் பண்ணுச்சுன்னா அது சிஎஸ்கேவோட மிஸ் தான், தவிர ராமகிருஷ்ணா கோஷோடது இல்லை. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு டொமஸ்டிக் சீசன் இருந்திருக்கு ட்ராக் ரெக்கார்டில். அண்ட் உள்ளே வரும்போது டெஃபினட்டாக எல்லா பவுலர்ஸுமே அடி வாங்குறாங்க, அவர் அடி வாங்குவார், நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அந்த ஒரு 6th பவுலர் ஆப்ஷன், 7th பவுலர் ஆப்ஷன், ஒரு சாலிடான ஒரு ஆள் கிட்ட நம்ம போகலாம். இல்லைனா சிவம் டுபே கிட்ட போகணும். ஐ எம் நாட் டெல்லிங் சிவம் டுபே இஸ் அ lesser guy. He is absolutely a clutch player for the batting, not for the bowling. அது எல்லாருமே ஒத்துப்பாங்க. And let's get into the segment 3. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். இந்த செக்மெண்ட்டுக்கு ஏன் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்னு வச்சிருக்கோம்னா, இந்த டீம்ல என்னென்ன ஸ்ட்ராங் இருக்கு, என்னென்ன வீக்னஸ் இருக்குன்னு பேசுறது தான். அண்ட் எஸ்பெஷலி நம்ம டீமோட வீக்னஸ்ன்னு பார்த்தா எனக்கு 2 விஷயம் தோணுது. ஒன் இஸ் ஃபீல்டிங் அண்ட் தென் பவுலிங். அண்ட் ஏன் ஃபீல்டிங் நான் சொல்றேன்னா, நம்ம டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எல்லாருமே ஃபீல்டிங்கிறத தாண்டி அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டே குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் கார்த்திக் சர்மா கூட ஒரு கேட்சை ட்ராப் பண்ணுவார், அடுத்து 4 போக அவர் ஃபாஸ்ட்டாக போய் சேஸ் பண்ணி எடுத்துருக்கலாம், பட் நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் ஓடுவார், அந்த மாதிரி இருக்கும். அதுலேயே பார்த்தோம்னா அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்லை நம்ம சிஎஸ்கே கிட்ட. ஆல்வேஸ் அது இருந்தது, இப்போ இல்லை. அண்ட் தென் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இப்போதைக்கு பெஸ்ட் ஃபீல்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவருமே க்ரூஷியல் மேட்ச், ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் கேட்சை சிட்டராக ட்ராப் பண்ணியிருக்காரு பாஸில். ஆனால் இப்போ எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்காருங்கிறது நமக்கு தெரியாது. இம்ப்ரூவ் ஆகணும்னு ஐம் கிராசிங் த ஃபிங்கர் ஃபார் தி என்டையர் டீம், நாட் ஒன்லி ஃபார் ருத்ராஜ் கெய்க்வாட். அண்ட் ஆல்சோ இதில் ஏன் இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டுங்கிற பாயிண்ட்டுக்கு நான் போகணும்னா, ஃபீல்டிங் வந்து நம்ம டீமில் எனக்கு தெரிஞ்சு கம்பேரிட்டிவ் லாஸ்ட் சீசன் இந்த சீசனில் ஃபீல்டிங் நல்லா இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஆன் பேப்பரில். பட் ரியலில் பார்க்கும்போது அந்த ப்ரெஷர், அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் எக்ஸாக்ட்லி நான் சொன்னபடியே வந்தபோது பார்த்தோம்னா அது சம்பர் அது எங்கேயோ லேக்காக இருக்க மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல். அது இல்லாமல் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ட்ராப் இட் இந்த கமெண்ட்ஸ், டிஸ்கஸ் அபவுட் இட். அப்படியே நம்ம பஞ்சாப் கிங்ஸ் சைடில் வீக்னஸ்னு போனோம்னா, அவங்களோட பேட்டிங் ஆர்டரில் டெப்த்து இருக்குது ஆன் பேப்பர். பட் when they are playing it was not there. ஆனால் இன்னொரு சைடு வச்சுட்டிங்கன்னா அந்த டீமில் அன்னைக்கு கான்ஸ்டண்ட்டாக விக்கெட் இழந்த போகும்.
கூப்பர் கார்னலி ஒரு சைடு நின்னாரு. ஸோ கூப்பர் கார்னலி நாளைக்கு பிளேயிங் லெவலில் இருந்தார்னா ஹிஸ் விக்கெட் இஸ் கோயிங் டு பி க்ரூஷியல் அண்ட் அவர் இருப்பாருன்னு எனக்கு ஸ்ட்ராங்காக தோணுது. பிகாஸ் ஹீ இஸ் ப்ரூவன். அண்ட் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு டீமுக்கு அகைன்ஸ்டாக இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப்பில் கண்டிப்பாக கூப்பர் கார்னலி விட்டுட்டு ஸ்ரேயஸ் ஐயர் வரமாட்டார். டெஃபினெட்லி ஹி வில் பி தேர். அண்ட் செக்மெண்ட் நம்பர் 4, லெட்ஸ் கட் இன்டு இட். இந்த செக்மெண்ட்ல வந்து என்னன்னா ஒரு கீ பேட்டில், அதாவது ஹெட் டு ஹெட் கூட வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே, லாஸ்ட்டாக சேப்பாக்கில் அவங்க ஆடின 3 மேட்ச்லுமே வின்னு. அவங்கள நம்ம ஜெயிச்சது 2024 ஒரு மேட்ச், அதுவும் எங்கன்னா தரம்ஷாலாவில் நம்ம ஜெயிச்சிருப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த ஒரு மேட்ச் 2023 சொல்ல வரேன், 5 மேட்ச்சில் 4 மேட்ச் அவங்க தான் வின் பண்ணாங்க, ஒரு மேட்ச் தான் வின் பண்ணோம், விச் இஸ் தரம்ஷாலா. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையுமே ஒரே டெம்ப்ளேட் தான், இயர்லி விக்கெட்ஸ் நம்ம 10 ஓவருக்குள்ளேயே இழந்துருவோம். அண்ட் தென் பவுலிங்கில் நம்ம போடும்போது நம்மகிட்ட டார்கெட்ஸ் கம்மியாக தான் இருக்கும், அவங்களோட பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாக இருக்கும். இன்ஃபேக்ட் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங், 2023 நம்ம 200 ரன்ஸ் அடிப்போம், தே ஹேவ் சேஸ்ட் 201. அப்போது ஷிகர் தவான் ஹி இஸ் அ கேப்டன் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். அப்படி இருக்கும்போது அந்த இயர் நம்ம கப்பும் ஜெயிச்சிருப்போம், பட் ஸ்டில் பஞ்சாப் கிங்ஸ் நமக்கு அகைன்ஸ்டாக இந்த ஒரு டெம்ப்ளேட்டை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. கீ பேட்டில் டு வாட்ச் அவுட் ஃபார் பிட்வீன் த பிளேயர்ஸ் மீன்ஸ் யாருன்னா, இதில் நம்பர் 1 நான் சொல்கிறேன் யாருன்னா பிரப்சிம்ரன் சிங் அகேன்ஸ்ட் கலீல் அகமது. பிகாஸ் பிரப்சிம்ரன் சிங் இஸ் அ அப்சல்யூட் ஹிட்டர் ஆஃப் த பேசர்ஸ். பிகாஸ் அவர் எப்பயுமே பேசர்ஸ் வந்தாலே அவர் அழகாக என்ஜாய் பண்ணியிருப்பார். அவர் பேட்டிங் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த லாஜிக்கில் பார்க்கும்போது நாளைக்கு போட போகிறது அகேன்ஸ்ட் கலீல் அகமது போடும்போது அவர் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். அந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலிங் ஃபேஸ் பண்ணும்போது அந்த ஸ்பீட் ட்ராப்பில் அவர் விழ வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் லெஃப்ட் ஹேண்டர் அகேன்ஸ்ட் ரைட் ஹேண்டர், it is really a good competition to watch out for. And then, as I have mentioned before, Ruturaj against Arshdeep Singh and then Harpreet Brar. Because 2 பேருமே டொமஸ்டிக்கில் ருத்ராஜ்க்கு அகைன்ஸ்டாக ஒரு அப்சல்யூட் த்ரெட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் அவரோட பேட்டிங்கை இப்போ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரா என்னங்கிறது நாளை மேட்ச் பார்க்கும்போது தெரியும். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு என்னமோ தோணுது நாளைக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் அ கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இன் சிஎஸ்கேன்னு. அண்ட் அலாங் வித் தட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா யுஸ்வேந்திர சஹல் அகைன்ஸ்ட் சிவம் டுபே. As I have mentioned before, same thing. சிவம் துபே எப்படி யுஸ்வேந்திர சஹலை கிளியர் பண்ண போறாருன்னு, ஏன்னா ஆல்ரெடி ஜடேஜா ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு, எக்ஸ்போஸே பண்ணிட்டாரு. அதாவது அவர் பாலை வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்க்கு ட்ரிஃப்ட் பண்ணால் அவர் அடிக்கும் போது விக்கெட் நான் எடுத்திருக்கேன், அவருடைய நெட்ஸில் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சேம் திங் நாளைக்கு யுஸ்வேந்திர சஹல் பண்ணுறதுக்கு யோசிக்கவே மாட்டார், டெஃபினட்டாக பண்ணுவார். அதை எப்படி தூபே ஹேண்டில் பண்ண போறாரு, அதை எப்படி வி ஷேப்பில் அவர் அடிக்க போறாரு அப்படிங்கிறது தான் இட்ஸ் கோயிங் டு பி மேட்ச் அப் வி ஆர் கோயிங் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் அலாங் வித் தட் எனக்கு என்னமோ தோணுது சஞ்சு சாம்சன், ஸ்டேபாக் அப்படியெல்லாம் பார்க்கும்போது, ஹோம் கிரவுண்ட் சப்போர்ட் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு கண்டிப்பாக சாம்சன் அடிக்க சான்ஸ் இருக்குன்னு தோணுது. ஆனால் பட் ஸ்டில் எனக்கு என்னமோ ஸ்ட்ராங்காக தோணுது நாளைக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் அ பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் ஃபார் த டீம் அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு கிவ் அ கேப்டன் ஸ்டாக்னு என்னோட ஹன்ஸ் சொல்லுது. பிகாஸ் இது வரைக்கும் எனக்கு சொன்ன ஹன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கு, தேங்க்ஃபுல்லி ஐ எம் கிராசிங் த ஃபிங்கர். அண்ட் நாளைக்கு அது நடந்துச்சுன்னா லெட்ஸ் see what's going to happen. அண்ட் உங்களுக்கு எந்த பிளேயர் அப்படி தோணுதுன்னு சொல்லி please drop it in the comments. Let's see. Thank you guys.